லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. மீனாட்சி, ஏய் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. மாப்பிள்ளையும் புஷ்பாவும் வந்திருக்காங்க மீனாட்சி. ஹலோ. இருக்கிற மாதிரியே இருப்போம். அங்க என்ன நடந்தாலும் சரி, தலையில இடியே விழுந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கணும். அடுத்தது என்ன ஏதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவளுக்கு யோசிக்க நேரமே கொடுக்க கூடாது. மாப்பிள்ள கேட்டுக்கிட்டேல, மீனாட்சியோ சக்தியோ அல்ல அந்த சின்னவளோ யாரு என்ன பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே மழுமட்ட மாதிரி இருக்கணும். சரியா? சரி மாமா. புஷ்பா, முக்கியமா உனக்கு ஒன்று சொல்றேன். காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு யோசி. மீனாட்சி அக்கா மீனாட்சி அக்கான்னு நீ அடிக்கிற வேப்பிலையில மீனாட்சி அப்படியே ஆடி போயிடணும். இப்பவும் சொல்றேன், மீனாட்சி எப்பவுமே உன் முகத்தை பார்த்து பேச மாட்டா. ஆனா நீ அவ முகத்தை பார்த்தே தான் பேசணும். நீ நலுங்கு வைக்க வாங்கன்னு சொன்னா கூட அவ வரமாட்டா. ஆனா நீ அவளை கூப்பிடணும். யமுனாவும் துர்காவும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஆனா நீ பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, அத நான் பாத்துக்கிறேன். உன்னை என்னவோன்னு நினைச்சேன், நீ கலக்குறியா? என்ன புகழ்ந்தது போதும். வா வா எல்லாரும் வாங்க. வாடா மாப்ள. மாப்ள வலது காலை எடுத்து வச்சு வா. வாடா. டேய், நேத்து வரைக்கும் நீ இங்க வந்தது வேறடா. ஆனா இப்ப வேற. புஷ்பா, தம்பிக்கு எடுத்து சொல்லு. சக்தி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அழகா இருக்க சக்தி. நல்லா இருக்கியா சக்தி? எப்படி இருக்க? டேய், பார்த்தது போதும், வா வா வாடா. எல்லாம் எடுத்து வாங்க. போய் வைங்க. வாயெல்லாம் எடுத்துட்டு வாங்க. டேய் சண்முகம், அதான் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு தாயா. அது எடு. மீனாட்சி அக்கா, பெரியவங்க நீங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம், நீங்க வந்து முதல்ல நலுங்கு வைங்கக்கா. என்ன புஷ்பா, சக்தி ஏன் பொண்ணுன்னு சொல்லுவேல. யாரு வச்சா என்ன, நீ வை புஷ்பா. அட வையின்னு சொல்றல்ல.
சக்தி, கல்யாண புடவை எடுத்திருக்கோம் பாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? சங்கிலி உனக்காக பார்த்து பார்த்து வாங்கினா. உனக்கு நான் சொல்லணுமாமா? அம்மா, உனக்கு புரியுதா? இன்னும் 2 நாள்ல கல்யாணம் அம்மா. வாழை மரம் கட்டி தோரணம் கட்டி வீட்டுக்கு வந்து சக்திக்கு நலங்கே வச்சுட்டாங்க. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் உன்னை பார்க்க வந்து. எங்கம்மா இருக்க? உன்னை நம்பித்தானே நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். இப்ப நீ வர மாட்டேங்கிறியே. அம்மா, எனக்கு பயமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. மீனாட்சி, என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? அன்னைக்கே சொன்னனே மீனாட்சி, என்னை முழுசா நம்பு, உன்னை நான் பாத்துக்கிறேன்னு. என் மேல உனக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் மீனாட்சி. எங்கம்மா இருக்க? என்னை வெளியில தேடாத மீனாட்சி, உன் மனசுக்குள்ளதான் நான் இருக்கேன். முழுசா என்னை நம்பு, அப்பதான் உன் கண்ணுக்கு நான் தெரியவேன். அம்மா, நான் கூப்பிடாமையே வந்தேன். இவ்வளவு நாளா கூடவே இருந்துட்டு இப்போ நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப வரமாட்டேங்கிறியே, ஏம்மா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் நீ வரமாட்டேங்கிற? திடீர்னு வரமாட்டேங்கிறியே. யோசிக்க கூட எனக்கு தெம்பில்ல. அம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நடக்க வேண்டிய அத்தனை சடங்கும் நலுங்கு உட்பட அத்தனையும் நடந்து முடிஞ்சிருச்சு. அவளோட வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே என் கைய விட்டு நழுவி போயிட்டே இருக்குமா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. எதுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறம்மா? அவ வாழ்க்கையை திரும்பவும் காப்பாத்தி கொண்டு வர முடியாத தூரத்துக்கு
இந்த கூட்டம் எல்லாம் அவளை கொண்டு போய்கிட்டு இருக்கு. காப்பாத்துமா. அம்மா, அன்னைக்கே இந்த கத்தி வந்து விழுந்துச்சு. இது எனக்கு அவ்வளவு தெம்பு கொடுத்துச்சு. இன்னைக்கும் நான் இத நம்பித்தாமா போறேன். எனக்கு வேற வழி இல்ல. இதுதாம்மா என் கடைசி நம்பிக்கை. அம்மா, என்ன தயவு செஞ்சு கைய விட்டுறாதம்மா. கத்தி தான் உன் கடைசி நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போற. அது வெறும் ஆயுதம் தான். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் நான் உன் கண்ணில் படமாட்டேன். அது வரைக்கும் இந்த கண்ணாம்பூச்சி விளையாடி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னடா மாப்பிள, என்னடா சந்தோஷம் தானே? வெக்கத்தை பாரு. மீனாட்சி, நல்லபடியா நலுங்கு வச்சு முடிச்சாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மீனாட்சி அக்காவுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா என்ன? இன்னும் 2 நாள்ல 2 நாள்ல பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போயிடுவாளேன்னு கவலைப்படுறாங்க. ஏய், என்ன புகுந்த வீடு? இப்பதான் 2 வீடும் ஒன்னாயிருச்சுல. டேய் மாப்பிள, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லுடா. மீனாட்சி அக்கா எப்ப நீ உன் பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சாலும் அடுத்த செகண்ட் கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. இப்படி கல்லு மாதிரி நிக்கிற, சொல்லுடா. ஆமாங்கா, கூட்டு வந்துடுறேங்க. அப்படி சொல்லு மாப்பிள. சரிம்மா, நீங்க எல்லாம் கிளம்புங்க. நம்ம வீட்டுல சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிம்மா. போங்க. டேய் சண்முகம், கல்யாண சேலை எடுத்து பீரோல்ல வை. மாப்பிள, காரெல்லாம் ரெடியா வச்சிருக்க இல்ல? ரெடியா இருக்கு மாமா. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன்ல, உங்க யாருக்குமே ஞாபகம் இல்லையா? மீனாட்சி, நீயுமா மறந்துட்ட? இந்த வீட்டு ஆம்பளையா எல்லாத்தையும் முன்னால நின்று நடத்துவேன்னு நான் சும்மா சொன்னேன்னு நினைச்சியா? அட, பட்டுன்னு என்ன விஷயம்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாலேயே எல்லா நேர்த்திக்கடனையும் செஞ்சு முடிக்கிறது நம்மளோட வழக்கம். சக்திக்கு ஒரு நேர்த்திக்கடன் பாக்கி இருக்குல்ல, அவ எடைக்கு எடை பணம் தர்றதா வேண்டிக்கிட்டோம்ல, அதை முடிக்காம எப்படி 3 முடிச்சு போட முடியும்? அதுக்கு தான் நேர்த்திக்கடன் முடிக்கிறதுக்கு எல்லாம் ஒன்னா கோயிலுக்கு போகலாம். மீனாட்சி, இன்னும் 48 மணி நேரம் கூட இல்ல. இப்ப போகாம எப்ப போறது? சரிங்க, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. நானும் என் தம்பியும் கார்ல இருக்கோம். சரி, நீங்க போயிருங்க. வாடா. மீனாட்சி அக்கா வந்துருங்க. மீனாட்சி, வா போகலாம். நேரம் ஆகுதுல்ல. இப்ப இந்த நேர்த்தி கடன் எல்லாம் செய்யணுமா? சக்திக்கு எடைக்கு எடை பணம் வைக்கிறோம்னு நாம தானே வேண்டிக்கிட்டோம். நாம இல்ல, நீங்க. சரி சரி, நேர்த்திக்கடன் கழிக்காம இந்த கல்யாணம் நடந்தா அது சாமி குத்தம் ஆயிராதா மீனாட்சி? கிளம்பு. சக்தி, வாமா. யமுனா, கிளம்புமா. துர்கா, மீனாட்சியை கூட்டிட்டு அங்க வா. பாத்தியா துர்கா, நாம எதுவுமே பேச முடியாதபடி ஒவ்வொன்னா பார்த்து 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 செய்யறாங்க. இது உனக்கு புரியலையா துர்கா? எனக்கு புரியுதுமா. ஆனா இப்ப நமக்கு வேற வழி. அம்மா, நாம இப்போ பேசுறதுல பிரயோஜனமே இல்லைம்மா.
நேர்த்தி கடனுக்காக தானே கூப்பிட்டுருக்காங்க. அம்மா, சக்தி அக்கா நேர்த்தி கடனை நம்ம செஞ்சு தானே ஆகணும். இப்ப அதை முடிச்சிடலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? வா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அடுத்தடுத்து எல்லாமே நடக்கிறத நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க. என்னதாம்மா உன் கணக்கு? அம்மா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாமா, போயிட்டு வந்துடலாம். கவலைப்படாம வாமா, வா. மீனாட்சியக்கா, ம்? நானும் சக்தி கூட கார்ல வரேனே. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல, போ, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லையா அது? என்னடா மாப்பிள, சக்தியோட கார்ல போறோம்னா? ஆமா, போனாங்க கார்ல. மீனாட்சியக்கா முறைச்சிட்டே இருக்கு மாமா. இருக்கட்டும்டா. அவ இத்தனை முறப்பா இருக்கும் போதே நீ சக்தி கழுத்துல தாலி கட்டணும். அத நான் பாக்கணும்டா. ஊர்ல மரியாதை இவளுக்காம். அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? இப்ப அவளை தலகுனிய வைக்கிற மாதிரி செஞ்சல. இன்னும் கல்யாணமும் நடந்துட்டா வாழ்க்கை முழுக்க அவ தலையே தூக்க முடியாதபடி பண்ணிடுவேன். ஏய், முதல்ல கார்ல ஏறா. மீனாட்சி பாட்டுக்கு வேற எங்கேயாவது போய் இறங்கிட போறா. வாடா. அதெல்லாம் போக முடியாது மாமா. டிரைவர் நம்ம ஆளு தான், அதெல்லாம் பார்த்து கூப்பிட்டு வந்துருவான். ஏறு. சரி, நீ உட்காரு புஷ்பா. அண்ணி, வா சரளா. நல்லா இருக்கியா? வணக்கம், வாங்க. வாங்க. வாமா பூஜா. வாங்க. வாங்க. ஹாய் வெற்றி. என்ன பூஜா, இன்னும் 48 மணி நேரத்துல கல்யாணம், சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் அத்தை. எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்குமா? என்னத்த, எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இப்படி எத்தனை கேள்வி கேட்டிருப்ப. இன்னொரு தடவை அந்த கேள்வி நலுங்கு வச்சிடலாமா? என்னங்க, என்னாச்சு? இவ்வளவு தூரம் நம்ம பையன் கல்யாணம் நடக்குது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க? மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாமா ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு, சொல்லுங்க மாமா. இல்ல பூஜா, அப்பா ஸ்ட்ரெயின் பண்ணார்னா மயக்கம் வந்துரும். அதான். சரண்யா, அம்மா, நீ போய் நலுங்குக்கு ஏற்பாடு பண்ணுமா, போ. சரளா, வாங்க, எல்லாரும் போய் நலுங்குக்கு ஏற்பாடு பண்ணலாம். போலாம், வாங்க.
ஏய் ஒரு நிமிஷம். நீங்க பாட்டுக்கு அவனை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போகாதீங்க. இன்னும் 2 நாள் கூட இல்ல கல்யாணத்துக்கு. நலுங்கு வச்சாச்சு, அவன் வீட்லயே தான் இருக்கணும். புரியுதா? சரிம்மா. ம்.